டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக மக்கள் அதிகார அமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மக்கள் அதிகார அமைப்பு சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 மையங்கள்ல மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மூடு டாஸ்மாக் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலிருந்து தாளமுத்து நடராசன் மாளிகை, அதாவது டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகம் தாளமுத்து நடராசன் மாளிகையை நோக்கி பேரணி சென்றனர். கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டம் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. இந்த எழும்பூர் பகுதியில் மிகப்பெரிய ஒரு அளவு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப இங்க பார்க்கக்கூடிய விஷுவல் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்களுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கைது செய்யப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா இளைஞர்கள், அது மட்டும் இல்லாம குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டாஸ்மாக்கு எதிர்த்து, அதாவது மது விலக்கு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்வைத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 6 மையங்கள் நடந்தாலும் இந்த சென்னையில இருக்கக்கூடிய எழும்பூரில் நடக்கிற இந்த முற்றுகை போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேர போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்தவர்கள், அது மட்டும் இல்லாம இவங்க இந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, பக்கத்து வீடுகள்ல இருக்கக்கூடியவங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. டாஸ்மாக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் இதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு இவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திருச்சியில பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாட்டுல டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்தவங்க குரல் கொடுத்தாங்க. அந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய பெயர் விவரம் ராஜி வாஞ்சிநாதன், ஆனந்தி அம்மாள், காளியப்பன், டேவிட் ராஜ், சனசேகரன். இவர்கள் மீது தேச துரோக வழக்கு போலீசாரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை இவர்கள் கைது செய்யப்படல. ஆனா தேச துரோக வழக்கு டாஸ்மாக் மூடுறதுக்காக எதுக்கு எங்க மேல பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரை கண்டித்து, தமிழக அரசு கண்டித்து டாஸ்மாக் மூடணும் அப்படிங்கிற வலியுறுத்துறதுக்காக எங்களுக்கு மேல எதுக்கு தேச துரோக வழக்கு போடுறீங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி ஒரு பேரணியாக செல்ல முயன்றவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் மிகப்பெரிய அளவில் எழும்பூர்ல பதற்றம் நிலவியது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்ற போது மிகப்பெரிய அளவில் தள்ளுமுடி ஏற்பட்டது. இதில் ஒருவர் காயமடைந்து மயக்கமடைந்தார். அவர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா குழந்தைகள் 20 பேர் 20 குழந்தைகள், அது மட்டுமல்லாம 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையுமே போலீசார் அப்புறப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய தீவிர முயற்சி ஏற்பட்டாங்க. ஆனா 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இப்போதுதான் அவங்க கைது செய்யப்பட்டு வேன்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை சென்னை எழும்பூர்ல நிலவிட்டு இருக்கு. பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.